தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சரி, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். வெற்றி, துளசி இவங்க 2 பேரும் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்திருக்காங்க. தான் அம்மா கிட்டே பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அப்பாவை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி லக்ஷ்மி சிவராமனுக்கு கால் பண்ணால் ஃபோன் நாட் ரீச்சபிளில் இருக்குது. சரி, பக்கத்தில் ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் வெற்றியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் முருகன் தன்னுடைய மனைவி ரேவதியை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல ஸோ இங்கே முருகன் பார்த்திங்கன்னா வீட்டில் சுமங்கலி பூஜை இருக்கிறதுனால ரேவதிக்கு ஒரு புடவையை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் எல்லா உண்மையும் தெரிஞ்ச சிவராமனை கடத்த சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் முருகனை போட்டு தள்ள சொல்கிறாங்க. ரவுடிங்களும் இவங்க 2 பேரையும் வலை வீசி தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரவுடிங்கக்கிட்ட சிவராம் மாட்டிக்கிறாரு. இருந்தாலும் அவர் தப்பிக்கிறாரு. தப்பிச்சாலும் மீண்டும் மாட்டிக்கிறாரு. சிவராமா கடத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் முருகன் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு. முருகனோட ஃபோட்டோவை மகேஷ்க்கு சென்ட் பண்ணி இவர் தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முருகனையும் துரத்துறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி இது மாதிரி நீங்கள் சொல்லி அவர் எனக்கு புடவை எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி முருகன் எடுத்து கொடுத்த புடவையை லக்ஷ்மி கிட்ட கொண்டு வந்து காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, இன்றைக்கி வீட்டில் சுமங்கலி பூஜை இருக்குது, இந்த புடவையை நீ கட்டிட்டு குங்குமம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ரேவதியும் அந்த புடவையை கட்டிட்டு குங்குமத்தை எடுத்து வைக்க போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சிவராம் இதற்கு இடையில் துளசிக்கு கால் பண்ணி முருகன் உயிருக்கு ஆபத்து, அவனை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பார். வெற்றியும் துளசியும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக முருகனையும் சிவராமையும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் புது புடவையை கட்டிட்டு குங்குமத்தை எடுத்து வைக்கும்போது தவறி குங்குமம் கீழே விழுது. அதே சமயம் இங்கே முருகனை ரவுடிங்க பிடிச்சிடுறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.